வணக்கம். குருவே சரணம். சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களை இணைந்து பொதுவா எந்த லக்னத்துல இருந்தாலும் ஒரு பலன் உண்டு. சூரியனும் ஒரு ஒளிமுகந்த கிரகம், வெப்பம் பொருந்திய கிரகம். செவ்வாயும் போர்க்குணம் கொண்ட கிரகம், ஒரு உப்ப கிரகம். இது 2ம் இணைந்து லக்னத்திலேயே இருக்க. லக்னம் தான் ஒரு மனிதனுடைய உயிர், அவனுடைய செயல்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய முக அமைப்பு எல்லாமே லக்னம் தான். இந்த லக்னத்துல 2 வெப்ப கிரகங்களாகிய சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் ஒரு சராசரி மனிதனது உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை போல் 2 மடங்கு வெப்பம் அவர்களுடைய உடல்நிலையில் இருக்கும். அதேபோல் ஒரு கோபம் வந்தாலும் அப்படி எடுத்தெறிந்து பேசிடுவாங்க. யாரையும் என்ன பேசுறோங்கிற சிந்தனையே அவங்களுக்கு வராது. 7ஆம் பார்வத்தை வேற பார்க்குது. 7ஆம் பாவத்தை வேற சூரியனும் செவ்வாயும் பார்க்கும். அப்ப 7ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது மனைவியால் இவர்களுடன் ஒத்து போக முடியாது. பொதுவாகவே எதிர்பாலினத்தினுடன் இவர்களால் ஒத்துப்போவது என்பது இயலாத ஒரு விஷயம். இதுக்கு விதிவிலக்கு இருக்குன்னா, ஒண்ணு குரு லக்னத்தை பார்க்கணும், இல்லைன்னா 7ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்படி குரு லக்னத்தையோ 7ஆம் பாவத்தையோ பார்க்காவிடில் இவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும், திருமணத்திலும் பிரச்சனைகள் இருக்கும். திருமணத்திற்கு பிறகு மனைவியுடனோ கணவனுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இதற்கு இவர்கள் முறையான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். என்ன திசாபுத்தி நடைபெறுகிறது, என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, என்ன அந்தரம் நடக்கிறது, இதையெல்லாம் பார்த்து முறையாக என்ன செய்தால், எந்த ஸ்தலத்தில் சென்று வழிபாடு செய்தால், எந்த இறைவனை வழிபட்டால் தன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவர்கள் கண்டு உணர்ந்து அவ்வாறு செயல்பட்டார்களானால் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லாவிடில் சூரியன் செவ்வாய் இருந்து லக்னத்தில் இருந்தால் வாழ்க்கை போர்க்களமாக இருக்கும். கவனித்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள். வாழ்த்துக்கள்.